வள்ளி 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 வள்ளியின் கதை. அண்ணா இங்கதான் ஓரத்துல நிறுத்துங்கண்ணா. ஆ ஆ சரி சரிப்பா. அம்மா இந்த பாருடா, ரோட்ல என்ன கத்த வைக்காத. ஆளுங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். ஏதோ வந்தியா, என்ன வெளியே எடுத்தியா, அவ்வளோதான். போய் நேரு உன் வேலையை பார்த்துக்கினே. என்னெல்லாம் சீன்ற வேலையை வச்சுக்காத. ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் வந்தோம். எங்களுக்கு ஒரு இடத்துல கேன்ட்ரிங் கிடைச்சிருக்குமா. அவங்க மூலியமாகவே எனக்கு ஒரு வீடும் கிடைச்சிருக்கு. நாளைக்கு நீங்கள் வாங்கம்மா, ப்ளீஸ் அம்மா. இந்த பாருடா, முதல்ல சொன்னதான் இப்போவும் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ கேன்ட்ரிங்கனை ஆரம்பி, வீடுகனா கொடுத்தனப்போ எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இனிமே அப்பப்ப அம்மா லொம்மானெல்லாம் என்னை தேடின்னு வராத. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அம்மா என்னம்மா, மன்னிச்சிடுங்கம்மா. ஒரே ஒரு தடவை மன்னிச்சு நாளைக்கு வாங்கம்மா. நீங்க தானம்மா எனக்கு எல்லாமே. அம்மா என்னடா மாப்பிள்ளை, சொல்ல சொல்ல கேட்காமலே போறாங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பரவாயில்ல விட்டுடா மாப்பிள்ளை. என்ன இந்த பிரிவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கண்டிப்பா உங்க அம்மா உன்னை தேடி வருவாங்க, இதுக்கு நான் கேரண்டி. எனக்கு நம்பிக்கையே இல்லடா. சரி வா, அங்க சுக்கு வேற தனியா இருப்பா, என்ன ஏதுன்னு தெரியாம. நாளைக்கு நம்ம புது வீட்டுக்கு போகணுமானா கொஞ்சம் தேவையான பொருளுங்கெல்லாம் வாங்கணும். அதனால இப்போதைக்கு நம்ம அந்த வேலையெல்லாம் ஆரம்பிப்போம் வா. அது சரிடா, ஆனா கையில ஒத்த பைசா இல்லையே, எப்படிடா? அட அதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும் மாப்பிள்ள, நீ வா, நான் பாத்துக்கிறேன் வா. நம்ம எத்தனை நாள் குழந்தைங்கள பயப்படுத்தினா கண்டிச்சு வச்சாதான் அவங்க சரியான பாதையில் போவாங்கன்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனால் நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன். எந்த ஒரு விஷயமும் அன்பால் கட்டுப்படுத்த முடியும், நடத்த முடியும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்தோம். நான் குழந்தைங்க விஷயத்தில் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே. அனிதா குட்டிக்கு பாசமாகவே எடுத்து நல்லா படிமா, எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாலே அவள் கேட்டிருப்பா. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவளை பிடிச்சி திட்டுனே இருந்தேன். இப்போ அவ எனக்கு தெரியாம அவங்க அக்காவை நான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி அவங்க டீச்சர்ஸ்க்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இருந்தா. இந்த விஷயத்த அவ மனசில் வந்ததுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். இந்த விஷயத்தில் நம்ம அவளை கண்டித்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அவளை நம்ம சாஃப்டாகவே கூப்பிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பாக அவள் புரிஞ்சுக்குவா. எல்லா பேரண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் தான் தப்பு பண்ணுறாங்களோ என்னமோ. பசங்களை கூப்பிட்டு அன்பாக சொன்னோம்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. நம்மளுக்கே எதனா ஒருத்தர் கோபமாக பேசுனாங்கன்னா நம்ம அவங்க சொல்கிற விஷயத்த கேட்குறதுக்கு மறுக்குவோம். அதே பாசமாக எடுத்து சொன்னாங்கன்னா அவங்க நம்மளை பற்றி தப்பே சொன்னாலும் நம்ம பைத்தியம் மாதிரி தலையாட்டுவோம். இந்த மாதிரி இருந்துக்குன்னு நான் போய் என் பொண்ணை ஏன் இப்படி பண்ணிட்டேனே தெரியலையே. சரி, அவளை கூப்பிடுவோம் முதல்ல. அனிதா குட்டி, அனிதா குட்டி. என்னம்மா, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாடா சொல்லும், இங்க வாடா. இங்க என்ன அம்மா ரொம்ப கொஞ்சிங்ஸா கூப்பிடுறாங்க. உள்ள பெருசா எதனா வெஞ்சிங்ஸ் வச்சுன்னு இருப்பாங்களோ, பயமா இருக்கே. சரி போவோம். என்ன விஷயமா சொல்லுங்க. சொல்றேன்டா, தவா இங்க வந்து உட்காருவா. அனிதா கண்ணு, நீ அம்மா மேல கோவமா இருக்கியாடா? என்னம்மா என்னாச்சு?
நான் எதுக்கு உங்க மேல கோவமா இருக்க போறேன்? உண்மையா சொல்லுடா. அம்மா மேல நீ கோவமா இருக்கியா? நான் எப்ப பார்த்தாலும் உன்னை திட்டிட்டே இருக்கேன், அடிச்சிட்டே இருக்கேன்னு நீ நினைக்கிறியா? இல்லம்மா. உங்களுக்கு என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி பேசுறீங்க? இல்லடா, ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ. நான் அந்த அளவுக்கு நல்லா படிக்கல. அப்பா நல்லா படிச்சிருக்காங்க. ஆ எங்க 2 பேரை எக்ஸாம்பிள் நீ எடுத்தியனா, நான் பாரு என்னோட படிப்புக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காம நான் வீட்டோட இருந்துட்டேன். அதே அப்பா நல்லா படிச்சதால அவங்க அம்மா அப்பா சொத்து எதுவும் இல்லைனாலும் அவங்க சொந்த காலில் நின்று அவங்கனால சுயமாக ஒரு கம்பெனி எடுத்து இப்போ நடத்த முடிஞ்சிச்சு. இதே மாதிரி அண்ணாவும் நல்லா படிச்சிருக்கான். இப்போ அவன் அப்பாவோட பொறுப்பு ஏற்றுக்கினான். அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இல்லைனா அவளும் இந்த கம்பெனியில் ஒரு பொறுப்பான இடத்துல இருந்திருப்பா. இப்போ நீ என்ன மாதிரி ஆகாம அப்பா மாதிரி நல்லா படிச்சியனா, நீயும் அனன்யா 2 பேரும் நல்லா படிச்சிங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைச்சி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா? இதனால தான் எப்பயுமே நான் உங்களை படி படின்னு சொல்கிறேன். அப்புறம் யாரனா பார்த்து உங்கள் அம்மா பொண்ணு என்ன இப்படி வளர்த்துருக்காங்கன்னு கேட்டுடக்கூடாதுன்னு தான் நீ எதனா தப்பாக பேசுனியனா, எதனா துருன்னு பண்ணியனா அம்மா உன்னை கண்டிக்கிறதுப்பா. இதை வச்சு நீ அம்மா மேலே பயந்துக்குன்னு அம்மா கிட்ட போய் சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுடா. இது ரொம்ப தப்பு. இப்போ என் மனசில் என்ன ஓடுதுன்னு உனக்கு தெரியாது, அதே மாதிரி உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன் வயசை தாண்டி வந்தவனா நீ ஒரு சமயத்தில் இந்த விஷயத்தை தான் பண்ணுவ, இந்த விஷயத்தை தான் நீ யோசிக்குவேன்னு ஓரளவுக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா நீ இன்னும் சின்ன பொண்ணு. உலகம் எப்படி இருக்கு என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே உனக்கு தெரியாதுடா. அதனால் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் உங்களோட நல்லதுக்கு தான் இருக்கும். நாங்கள் எதனா சொன்னோம்னா நீ அதை கேட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது உனக்கு பிடிக்கலையனா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கழித்து அம்மா கிட்ட வந்து பேசு. ஏன்னா எல்லாருக்குமே இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சிடாது. ஒரு கட்டத்தில் அவங்க தான் குழந்தைகிட்ட கூட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும். அதனால் எப்பயுமே அம்மா அப்பா கிட்ட பொய் சொல்லக்கூடாது, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாக இருப்பீங்களோ பேரண்ட்ஸும் அதே அளவுக்கு உங்ககிட்டயும் ஓப்பனாக இருப்பாங்க. எப்பயுமே சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு பாண்டிங்கில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கணும்டா. சரியா? எதனா நீ என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீ பயந்தியனா பயத்தை தூக்கி போட்டுடு. பயனால் உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு போல்டாக நீ வந்து பேசிப்பாரு, உனக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைக்கும். சரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்குன்னு தான் சொல்லலம்மா. சாரிம்மா. நீங்கள் படின்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் வரவே மாட்டேனுதுமா. எவ்வளோ படித்தாலும் வர மாட்டேனுது. அதனால தாம்மா என்னால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் அடிப்பீங்கன்னு பயந்துக்குன்னு தான் நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேம்மா. சாரிம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஆனால் நீ அக்கா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, நான் எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கேன் ஒரு தாயான்னு. இதுதான் இதுக்கு முன்ன நான் உங்ககிட்ட சொன்ன தெரியுமா, குழந்தைங்க கிட்ட இருந்து கூட கொஞ்சம் விஷயம் பெற்றவங்க கற்றுக்கலான்னு. இந்த ஒரு விஷயத்தில் என்ன மாற்றினது நீ தான். எப்பயுமே உங்ககிட்ட சிடுன்னு இருந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கினேன். இனிமே நீ என்னை பார்த்து பயப்படவோ தயங்கவோ தேவையில்லை. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி நீ உனக்குள்ளே இருக்கிற விஷயத்த என்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோ. பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னா வாடி போடி அந்த மாதிரியெல்லாம் இல்லை.
எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த விஷயம் உனக்கு தெரியும் தானே? அந்த மாதிரி நீ நடந்துக்கணும். இனிமே அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் யார்கிட்டயும் சரி, என்ன ஆனாலும் சரி, உண்மையை மட்டும்தான் பேசணும், தைரியமாக பேசணும். பொய் சொல்லிட்டானா இப்போ பார், இப்போ நீ உட்காந்துட்டு இருக்க தெரியுமா சோகமா, இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கணும். அதனால் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் பொய் உன் வாயிலேருந்து வரவே கூடாது. சத்தியம் பண்ணு. ஐம் ஸோ சாரிம்மா. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இனிமே எனக்கு மார்க்ஸ் 100 அவுட் ஆஃப் 90 வருதோ இல்லையோ, 10 வந்தாலும் பரவாயில்ல, 90 சொல்லி அதை பற்றி யோசிச்சுக்கின்னு பயந்துக்கின்னு உங்கள் முன்னாடி வந்து ப்ரௌடாக ஃபேஸ் பண்ண முடியாமல் இருந்துக்கின்னு பிரச்சனையில் மாட்டுறதுக்கு பதிலாக 10 மார்க் வந்தாலும் ஓப்பனாக உங்ககிட்ட வந்து சொல்லி ஒரு 2 திட்டு திட்டினாலும் திட்டு வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறது தாம்மா நல்லா இருக்குது. இனிமே என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டேன். சாரிம்மா, உன்னை இந்த அளவுக்கு யோசிக்க வச்சது என்னோட தப்பு தான். என்னை மன்னிச்சிடு. என்னையும் மன்னிச்சிடுங்கம்மா. நான் இந்த மாதிரி போய் பேச மாட்டேன். ப்ளீஸ். ஐ லவ் யூம்மா. ஐ லவ் யூ டூடி செல்லம். பாவம் பெரியத்த வந்தப்ப இருந்து ஒன்றுமே இது பண்ணாமல் இப்போ என்னமோ டீ கூட சாப்பிட்றதுக்கு எதனா கொடுன்னு சொன்னப்பவே புரிஞ்சுக்கினேன் அவங்க பசியில் இருக்காங்கன்னு. சரி, நாம் அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த பார்சல் பிரியாணி கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கப்புறமா கூட நம்ம அவங்களுக்கு காஃபி வச்சு தருவோம். பாப்பா எழுந்துட்டா என்னமோ தெரியலையே. சரி, இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். அத்தை, என்னம்மா காப்பி எடுத்துன்னு வரேன்னு போனேன், தட்டில் என்னமோ எடுத்துன்னு வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை, நாங்கள் சாப்பிட்டோம், அப்படியே உங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் அத்தை. உங்களுக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தோம் சிக்கன் பிரியாணி. ஆமாம், வாங்கினதும் வாங்கினா இந்த ஆட்டு பிரியாணி வாங்கக்கூடாது, இந்த கோழிக்கு செத்தவங்க மாதிரி சிக்கன் பிரியாணி. ஆமலை சிக்கன் பிரியாணி. சரி சரிம்மா, கொடுத்துட்டு போ. எங்கம்மா வாங்கினேன்? வாசமே நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்ல கடையில் தான் வாங்கினேன். சாப்பிடுங்க அத்தை. நீங்கள் சாப்பிட்டுன்னே இருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துன்னு வரேன். ஏண்டியே, வாங்கினது வாங்கினாங்க, இந்த ஆட்டு பிரியாணி வாங்கக்கூடாதாடி? அக்கா, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு தின்னுக்கா, நீ வேற இருக்கிற பசியில. ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கண்ணுங்களா, நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.